எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ ஒரு சட்னி தான் செய்ய போகிறோங்க. இந்த சட்னி நல்லா கெட்டியாக செஞ்சுருக்கேன். கெட்டி சட்னி தான். இந்த கெட்டி சட்னி இட்லியை விட தோசை பொங்கலுக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். தோசை பொங்கலுக்கு மட்டும் இல்லாமல் இந்த சட்னியை நீங்கள் பஜ்ஜி, போண்டா, வடை வகைகள் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளவு சுவையாக இருக்கும். ரொம்ப சுலபமான இந்த சட்னிக்கு தாளிக்க மட்டும்தான் நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணணும். எல்லா இன்க்ரீடியன்ஸும் பச்சையாக தான் சேர்த்து அரைக்க போகிறோம். கரெக்டான அளவுகளில் எப்படி சட்னி அரைக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாமாங்க. முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு மூடி அளவு தேங்காவை துருவி எடுத்து சேர்த்துருக்கேன். நம்ம சட்னிக்கு செலக்ட் பண்ணுற தேங்காய் நல்ல ருசியான தேங்காவாக இருந்ததுன்னா சட்னியும் சுவையாக இருக்கும். இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்க்கணும். நான் இன்றைக்கி 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு விரல் நீளம் இருக்க பச்சை மிளகாய், 1 சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சி, இதில் தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இதில் அவசியம் சேர்க்கணும். அந்த ஃப்ளேவர் இதுக்கு ரொம்பவே முக்கியம். ஒரு 7-8 சின்ன வெங்காயம் இது போல் உரித்து எடுத்து சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துடலாம். ஒரு சின்ன குழிக்கரண்டி சட்னி கரண்டி இருக்கும் இல்லைங்களா, அதில் ஒரு குழிக்கரண்டி அளவுள்ள உடச்சக்கடலை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு திரியாக அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கணும். கல்லுப்பு தான் நான் இன்றைக்கி சேர்த்தேன். கல்லுப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்போட அளவு பார்த்து குறைச்சோ இல்லை கூட்டியோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது ஒரு கரெக்டான பதம். இது போல் திரியாக இருக்கணும். இந்த சட்னி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அதே போல் தண்ணியும் நிறைய விட்டுறக்கூடாது. இது போல் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிற கரண்டி ஸ்டவ்வில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலெண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் எண்ணெயில் கூட தாளிச்சுக்கோங்க, இல்லை வேறு எந்த எண்ணெய் வேணாலுமே தாளிச்சுக்கலாம். எண்ணெய் சூடேறின பிறகு இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகுலேயே கொஞ்சம் சீரகம் இருந்தது, அதுவே போதும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உளுந்தம்பருப்பு இதில் சேர்த்துட்டு உளுந்தம்பருப்பு நல்லா கோல்டன் கலரில் வந்த பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. உளுந்தம்பருப்பு கருகிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போது சின்ன சின்னதாக ஒரு 3 காஞ்ச மிளகாய் இதில் சேர்த்துருக்கேன். விதைகள்லாம் வெளியே வராத மாதிரி அப்படியே சேர்த்துக்கோங்க முழுசாக. ஒரு இனுக்கு கருவேப்பிலை இலைகளை உருவி எடுத்து இதில் சேர்த்துட்டு தாளிப்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த தாளிப்பு எடுத்து சட்னியில் சேர்த்துடலாங்க. நம்ம செஞ்ச சூப்பரான தாளிப்பு எடுத்து சட்னியில் சேர்த்துடலாங்க. நல்ல ஒரு சுவையான அதே சமயத்தில் சுலபமான கெட்டி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த கெட்டி சட்னியை ஒரு முறையாவது வடைக்கோ பஜ்ஜிக்கோ போண்டாக்கோ தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளவு சுவையாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாளிப்பில் 2 சிட்டிகை அளவுள்ள பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பை எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த சுவையான சட்னியை நீங்கள் அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளவு சுவையாக இருக்கும். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா உரப்பாக காரமாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா 7 பச்சை மிளகாய் வரைக்கும் கூட இதில் வச்சுக்கலாங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.